உண்மையில் இப்படி தொகுப்புகள் வருகின்ற பொழுது உண்மையில் முதலாவதாக எங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும், இப்படி ஒரு தொகுப்பினுடைய தேவை என்ன? இதில் இருக்கின்ற எழுத்தாளர்களை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அவர்களில் பெரும்பாலானவர்களினுடைய தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. அப்படியான சூழலில் இந்த தொகுதியை கொண்டு வர வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஏன் ஆசைப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி தோன்றுகின்ற பொழுது, இதற்கு முன்னரே பணி செய்திருக்கக்கூடிய கனியும் கனையும் கொண்டேஸ்கோ, உயிர்ப்புகள் தொகுதியை கொண்ட முருகபூபதி அவர்களைப் போல இந்த தொகுதியிலே ஏதோ ஒரு குரலை அவர்கள் எழுப்ப வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கினோம். ஆகவே இவை வெறும் 12 கதைகளாக இவற்றை நோக்காமல் ஒரு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தினர் தமது எங்கோ ஒரு சந்திக்கின்ற ஒரு குரலின் இழையின் ஒற்றுமையை, தமது ஏதோ ஒரு இடத்தில் இணைந்து கொள்ளும் ஒரு சுருதியை இனங்காணுவதற்கு இந்த தைலம் பயன்பட்டிருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். அவை இந்த தொகுதியை படித்து முடிக்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே அதற்கு பல பதில்கள் கிடைத்தது. அதுக்கு முன்னுரையிலே சொன்னது சரியாக பொருந்தியதோ என்பதில் எனக்கு கேள்வி இருந்தாலும், ஏன் இது ஒரு தைலம் என்ற தொகுதியாக வந்தது என்பது, இந்த தைலம் என்பது நோயல் நடேசனுடைய ஒரு கதையிலே, அவருடைய மொபால்கள் என்ற கதையிலே 63ஆம் பக்கத்திலே ஒரு சொல்லுகிறார். அடிக்கா என்ற ஒரு பெண் அங்கே ஒரு மிருக வைத்தியசாலைக்கு வருகிறாள். அவள் பணி செய்கிறாள். ஒரு நாள் தான் வாரத்திலே பணி செய்கிறாள். அவளுக்கு இவர் சத்தரிசி நாய் அவள் வளமையாக பூனைகளோடு பழகியவள். அவளுக்கு நாய்களை தெரியாது. அந்த நாய்களோடு பழகுகின்ற பொழுது அந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கு அவளுக்கு அணுகுமுறைகள், அந்த நாயை தூக்குகிற முறையில் இருந்து சத்திர சிகிச்சை மயக்க மருந்தை கொடுக்கின்ற தன்மை வரைக்கும் தெரியாது. ஒரு முதல் நாளிலேயே அவளுக்கு அவள் வேலைகளை அடுக்கி கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்திலே சொல்கிறார், குற்ற உணர்வை அடைகிறார். உனக்கு நான் ஒரே நாளில் நிறைய வேலைகளை தருகிறேன். அப்ப அவளிடம் ஒரு மன்னிப்பு கூறுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அந்த குற்ற உணர்விற்கு நான் தைலம் தடவினேன் என்ற ஒரு இடத்திலே இந்த தைலம் என்ற ஒரு சொல் வருகிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த குற்ற உணர்வின் ஒரு தைலம் தடவுதல் என்பது இந்த கதையிலும் இருக்கின்றது என்பதுதான். அது சில நேரங்களில் ஒரு செயற்பாடு அல்லது எங்கள் வெளியிலே வருகிற பொழுது அது எங்களை மீறி அதற்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதைகளில் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய தமிழர்கள் ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்ற பொழுது அங்கே ஆசிரியர்களாகவும் அல்லது ஆசிரியர்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய அங்கேயுள்ள ஆதிவாசிகள் உடைய வாழ முற்படுகின்ற பொழுது அவர்களுடன் தங்களை சேர்த்து இணைக்கின்ற அந்த இழை என்பது இங்கே ஒரு மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அங்கே பல்வேறு பணியிடங்களிலே வேலை செய்கின்ற பொழுது ஒரு ஆசிரியர்களை பற்றிய பார்வையில் வியட்நாமை இணைத்து 2-3 கதைகள் வந்திருக்கின்றன. அந்த வியட்நாமை இணைத்து வருகின்ற போது எனக்கு கதிர்காமநாதன் எழுதிய வியட்நாம் தேவதைகளின் தேவவாக்கு என்ற ஒரு கதை ஞாபகம் வந்தது. அந்த காலத்திலே 69ஆம் ஆண்டிலேயே கதிர்காமநாதன் வியட்நாமுக்கு போகாமலே இங்கிருந்து கொண்டு அந்த வியட்நாம் போரை வைத்துக் கொண்டு கதிர்காமநாதன் முக்கியமான கதையை எழுதுகிறது. இங்கே தாமரை செல்வியினுடைய கதைகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே வருகின்ற கதைகளில் எல்லாம் இந்த வியட்நாம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. ஏனென்றால் 88ஆம் ஆண்டு முருகபூபதி எழுதிய புதர் நிறைந்த காட்டில் என்ற அந்த கதையில் வரை சொல்லுகிறார். 88ஆம் ஆண்டு வீரகசிரியிலே வெளிவந்தது. அது மிக முக்கியமான ஒரு கதை. ஏனென்றால் அங்கே ஆஸ்திரேலியாவில் அவர்கள் செல்லுகின்ற பொழுது இங்கே முருகண்டி வந்துட்டுது என்று சத்தம் போடுவதும், அல்லது ஒரு இடத்தை பார்த்துட்டு இது நாங்கள் இப்ப நுவரெலியாக நிற்கிறோம் என்று ஃபீல் பண்ணுவதும், ஏனென்றால் தான் சென்ற அந்த நாட்டிலே தம்முடைய நாட்டை காணுகின்ற ஒரு மனதை இனங்காணும். இதனுடைய இறுதியிலே வருகின்ற ஒரு கதை, அதுதான் மிக முக்கியமான ஆஸ்திரேலியாவினுடைய ஆதிவாசிகளை பற்றி. இதற்கு இந்த தொகுதிமை வெள்ளிக்கிழமை தான் கிடைத்தது. ஆஸ்திரேலியாவினுடைய ஆதிகால மக்களினுடைய ஆதிவாசிகளினுடைய கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பு தொகுதி ஒன்று அண்மையிலே வந்திருந்தது. அந்த தொகுதி என்னிடம் இருந்தாலும் அதை தட்டி இதனோட ஒப்பிட்டு பார்க்க ஆளியாளினுடைய தொகுதி வந்திருந்தது, ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு இந்த அவகாசங்கள் எல்லாம் மிக குறுகியதாக இருந்ததால் அது படிக்க முடியவில்லை. அந்த ஆதிவாசிகள் சொல்லுகின்ற போது நாங்கள் அங்கிருந்து எப்படி அப்புறப்படுத்தப்பட்டோம், எப்படி அடக்கப்பட்டோம்,
அங்கு அந்த ஆதிவாசிகளுக்கும் வெள்ளையர்களுக்கும் பிறந்த பிள்ளைகளை அந்த தாய் தகப்பனிடம் இருந்து எவ்வாறு வலுக்கட்டாயமாக அவர்கள் பிரித்தெடுத்தார்கள் என்கின்ற தன்மைகளில் எல்லாம் இங்கிருந்து செல்லுகின்ற ஒரு எங்களுடைய மக்களினுடைய அந்த துயர் வேர் அறந்த அந்த மக்களினுடைய துயரை அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தொகுதி எங்களுக்கு தருகிறது. இந்த தைலம் அது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் தமக்கு தாமே பூசிக்கொள்ளவும் அல்லது ஆதிவாசிகளும் அந்த ஆதிவாசிகளாக இருப்பவர்கள் எவ்வாறு ஆங்கிலம் படித்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர்கள் மனசுக்குள்ளே எவ்வாறு தம்முடைய தாம் ஒதுக்கப்பட்டோம் அல்லது விலக்கப்பட்டிருந்தோம் அல்லது ஒரு வேரில் இருந்து நாங்கள் இந்த மண்ணினுடைய ஆதிவாசிகள் என்ற இந்த அடையாளத்தை நாங்கள் மறுக்கப்பட்டோம் என்ற அந்த துயர் இந்த கதைகளில் இருக்கின்றது. அந்த துயர் தமிழர்களின் துயருடனும் வியட்நாம் மக்களினுடைய துயருடனும் சேர்கின்ற பொழுது அது இன்னொரு பரிணாமத்தை அடைக்கும். அந்த வகையில தான் இந்த ஆஸ்திரேலிய கதைகள் வெறும் கதைகளாக சுருங்கி விடாமல் அவற்றுக்கொன்று ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் இருப்பதை அல்லது இந்த தொகுதியில் உள்ள கதைகளை எழுதியவர்களை இன்னும் படிக்க வேண்டும் போல் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே உள்ள பெரும்பாலான கதைகள் 88ஆம் ஆண்டு முருகபூபதி எழுதிய கதையில் கூட கதை சொல்லல் முறை வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த கதைகள் ஒவ்வொன்றும் வெறும் கதை என்பதுடன் நின்றுவிடவில்லை என்பது மிக முக்கியமான. ஏனென்றால் இந்த கதையில் அவளொரு குடும்பத்து என்ற தேவை கருணாகரனுடைய கதையில் அந்த மெடிக்கா என்ற அந்த பெண்ணினுடைய பெயரை அவள் சொல்லும் போது மெடிக்கா என்றால் பூங்கொத்து என்று சொல்லுவார். இந்த உனது பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் தானே என்று தேடுவது. அதே போல இந்த ஆசி கந்தராயாவினுடைய கங்கார் என்ற கதையில் கொஞ்சம் எனக்கு சில செயற்கைத்தன்மைகள் இருப்பது போல தெரிந்தாலும் என்றால் அது கொஞ்சம் இடையிடையே மூளைகளால் எழுதப்படுகின்ற போது அந்த கதையோடு சில நேரங்களில் ஏனோ என்னால் ஒன்றித்து விட முடியவில்லை. ஆனால் அந்த கதையில் ஒரு பறவையின் நண்பனில் தாவரை செல்வி எழுதுகின்ற அந்த வியட்நாம் இளைஞன் யோகோவை போலவும் அல்லது இந்த கங்காருவில் வருகின்ற அந்த கதையை போலவும் எல்லா இடமும் ஏதோ ஒரு சூழலாலும் சந்தர்ப்பத்தினாலும் இந்த இயற்கையை நேசிக்கின்ற மனிதர்களை காண முடியும். இவர்கள் இந்த இயற்கையை நேசிக்கின்றார்கள், நம்முடைய மண்ணை நேசித்திருக்கிறார்கள். அவர்களால் அதற்கு அப்பால் அவர்கள் எவ்வாறு ஒரு உளச்சிதைவுக்கு உள்ளாகிறார்கள் நான் நினைக்கிறேன். நவராஜ் பேசுகிறேன் நினைக்கிற விஷயம் இந்த கதைகளில் இந்த நோயல் நடேசனுடைய ஒவ்வாள்கள் என்ற கதையிலே வருகின்ற அந்த அடிக்கா என்ற பெண் எவ்வாறு ஒரு உளச்சிதைவுக்கு உள்ளார்கள். அதுல வருகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் ஒரு செயலை செய்வதற்குரிய சூழல் எங்களுக்காக சரியாக இல்லாத பொழுது அங்கே ஒரு பெண் நீ இதை சரியாக செய்தேனா சரியாக செய்தேன் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த அனுபவம். வீட்டை பூட்டிட்டு வந்துட்டு கனதூரம் வந்துட்டு யோசிப்பாரு, நான் வீட்டை பூட்டினாலும் பூட்டி என்று நினைக்கிறது வைக்கிறது. சிலர் கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டு கொண்டு கேட்க செருப்பு இருக்குமா இருக்காதா என்று நினைப்பதை எல்லாம் இந்த கதையில வருகின்ற நான் அந்த நாய் சத்திர சிகிச்சைக்குரிய நூலை சரியாக தந்தேனா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். கடைசியாக அவளுக்கு மேல் ஒரு ஆண் நண்பர் ஒருவருமே இருக்கவில்லை. ஆண் நண்பருடன் இருந்ததாக நினைத்து அந்த வீட்டை எரித்து அவள் தன்னை எரித்துக் கொள்ளுகிறதாக அந்த கதை வருகின்றது. இங்க இருக்கின்ற இந்த உழைச்சிதலுக்கு என்ன காரணம்? இந்த நாங்கள் நினைப்போம் இது எங்களுக்குரியது அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரியது. இது உலகம் முழுவதும் இருக்கின்ற பறந்துபட்டிருக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தினரிடையே எல்லோரிடமும் தம்முடைய பெயர் பற்றிய எண்ணமும் தம்முடைய நாடு தம்முடைய மக்கள் தம்முடைய அடையாளம் பற்றிய சிந்தனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த துரத்தல்களும் அந்த கனவுகளும் எவ்வாறு ஒரு சிதைவு நோக்கி அவர்களை விட்டு செல்கின்றன என்பதை இந்த தைலம் என்ற கதையில் நாங்கள் காணலாம். இதுல தெய்வீகனுடைய கதை கொஞ்சம் பரவலாக பேசப்பட்ட அல்லது எல்லோரும் அறிந்த பல குறும்படங்களில் நாங்கள் பார்த்த விடயம் தான். ஆனால் அவர்களுடைய கதை எழுதப்படுகிற முறையினால் சற்று வித்தியாசப்படும். ஒரு போராளியாக இருந்த ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த படையணியிலே இருந்தீங்கள், அவருடைய மனைவி அவருடைய சேட்டை கலட்டி இதெல்லாம் இவருக்கு இங்கே தான் காயம் இருந்தது காட்டுவார். அப்பைக்கு அவர் எழுதுற ஒரு வரி முக்கியமானது, அங்கு நானும் காயமும் தனியே தான் இருந்தோம் என்பதை போன்ற மொழினர். அதே மாதிரி இந்த கதைகளில் எல்லா உழைச்சிதவு அல்லது காயங்கள் எல்லா கதைகளிலும் பொதுவாக இருந்தாலும் அவை சொல்லப்படுகின்ற முறைகளால் அவை எங்கள் கவனத்தை பெறுகின்றன என்று நான் நினைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு கதை மிகச்சிறிய கதை, தொகுதியிலேயே மிகச்சிறிய கதை.
அதுவும் ஒரு பேசப்படுகிற விஷயம் தான். அதாவது ஒரு வீட்டிலே இருக்கின்ற ஆட்கள் எப்படி இரண்டு உலகங்களுக்குள் அல்லது பல உலகங்களுக்குள் இருக்கிறார்கள் என்பதை முருகையன் அப்பொழுது எழுதிவிட்டார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம் என்று முருகையன் எழுதினார். இன்றைக்கு வெளிநாடுகளில் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரும் தான் ஒவ்வொரு கைத்தொலைபேசியுடன் இருக்கின்ற பொழுது ஒரு உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் ஒரு சீனக்காரியுடன் அந்த வீட்டிலே இருந்தது அவர்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கிறது. ஒரு அழைப்பு வருகிறது, இப்படி மகன் சீன பெண் நம்பிக்கை அடித்திருக்கிறார், அவர்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, என்னுடைய மகனுக்கு பெண் நம்பிக்கை கிடையாது என்கிறார். படியில் இருந்து மகனும் அந்த சீனத்து பெண்மணியும் உறவுகிறார். இந்த கதை எப்படி தொடங்குகிறது என்றால், இந்த இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து செல்லுகின்ற அந்த தமிழர்கள் தங்களை தாங்கள் கட்டுகிற வீட்டை கொண்டே காட்டுறது. அவர்கள் என்ன இந்த கிரக பிரவேசம் செய்யறதுல விருப்பம். 4 குடும்பத்தை கூப்பிடுறது ஒருக்காக இந்த வீட்டை வந்து பேக்கல் கொண்டு கூப்பிட்டு ஒவ்வொரு அறையா காட்டி, இதுல நாங்கள் படுக்கிறீங்க இந்த இடத்தை பாருங்க. அவ இப்படி இங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்கின்ற தமிழர்களை பற்றி ஒரு எண்ணல் இந்த கதையில் இருந்தாலும், இந்த கதை சொல்ல வருகிற விஷயம் பலராலும் பேசப்பட்டாலும் கொஞ்சம் தலைப்பை மாத்திருக்கலாம் நினைக்கிறேன். ஏனென்றா ஒரு வீட்டில 2 உலகம் என்று இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கதையை படிக்கையே எனக்கு இந்த கதை விளங்கிடுது. ஓகே, இந்த இவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அங்கே ஆட்கள் தனித்தனி உலகங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறது இந்த கருத்து. ஆனால் இந்த கதைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஒரு சோகத்தையும் இந்த எல்லா மனிதர்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவை எங்களுக்கு தருகின்றன. எல்லா மனிதர்களும் என்று சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இங்கு கடல் உலகம் முழுவதும் மக்கள் வாழ்ந்தாலும் அந்த மக்கள் எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு அடையாளம் பற்றிய தேடல் இருக்கு. இந்த அசன் என்பவர் எழுதிய அந்த பனை என்ற கதையிலும் அதுதான் தெரிகிறது. அவன் தன்னுடைய அடையாளத்தை தேடுகின்றான் என்றால், நான் என்னுடைய அடையாளத்தை நிறுவக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறதா, தைரியம் எனக்கு இருக்கின்றதா என்ற கேள்வியுடன் அந்த அசனின் பனை என்ற கதை நிறைவுக்கு வருகிறது. ஆகவே இந்த கதைகள் நான் என்றால் சாராம்சத்தை ஸ்ரீலங்கை சொன்னபடியாக சாராம்சத்துக்குள்ள நான் நிற்க விரும்புகிறேன். இந்த கதைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேசிவிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை என்றால், இந்த கதைகளை நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த கதைகளில் பல்வேறு வகையான சுருதிகள் பல்வேறு எழுத்தாளர்களுக்குரிய நடைகளுடன் இருந்தாலும் அவற்றை படித்து முடிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆஸ்திரேலிய நாட்டிலே ஒரு பல்வேறு மக்களினுடைய குரல்களை ஒன்றாக கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இது அந்த வகையில் இது ஒரு வெற்றி பெற்ற தொகுதி. ஏனென்றால் சொல்லாத செய்திகள், மறையாத மறுவாதி, ஒழிக்காத விளவேன் என்ற பெண்களுக்கான கவிதை தொகுதிகள் வருகின்ற பொழுது இந்த பல்வேறு ஆட்களினுடைய தொகுதிகள் ஒன்றாக வருகிற கவிதைகள் ஒன்றாக வரும் பொழுது ஒரு வித்தியாசமான அடையாளத்தை கண்டுகொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் இப்படி ஒரு தொகுதி எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த தைலம் என்ற தொகுதியின் ஊடாக நாங்கள் ஒரு அடக்கப்படுகின்ற அடையாளத்தை தேடுகின்ற ஒரு இனத்தின் பல்வேறு குரல்களை இவை அடையாளப்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு பேசப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி. இன்னும் ஒரு வகையில் சொன்னால், எங்களுடைய கதை சொல்லல் முறை K.S. சுதாகரனுடைய கதை உட்பட, அதாவது K.S. சுதாகரனுடைய கதையிலே அவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு இடத்துக்கு ஒரு மலையும் மலை சார்ந்த ஒரு இடத்திற்கு நிலத்தை வாங்க ஆசைப்படுகின்ற ஒரு பொறியியலாளராக இருந்து இவர் அங்கே போகிறார். அங்கே ரசாயன தாக்கங்களுக்கு உட்பட்டு அந்த மண்ணில வாழ முடியாது, ஓடிவிட வேண்டும் என்று தோன்றுற லோரன்ஸ் என்கின்ற ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எழுதி போயிட்டு போகிறார், நீங்க வாழ இல்லாது நீங்கள் ஓடிடுங்கள். அப்ப இன்றைக்கு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட எப்படி ஒரு வணிக சூழலுக்குள் அகப்பட்டு தமது அடையாளங்களை இழந்து வருகின்றன என்பதை இந்த கங்காரு என்ற கதை கூடாக, ஒரு கங்காரு என்பது ஆஸ்திரேலியாவுடைய அடையாளமாக இருந்தாலும் அதை எங்களுடைய புரோயிலர் கோழிகளை போல எவ்வாறு அவர்கள் ரட்சிக்குரிய ஒன்றாக எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த அடையாளத்தை பற்றிய இங்கு இந்த கதை உண்மையில் பனையில் இருந்து கங்காரு வரை ஏதோ ஒரு அடையாளம் இழப்பை பற்றிய துயர் இந்த கதைகளில் இருக்கும். அதனுடைய பனையிலிருந்து ஆசி கந்தராயாவினுடைய கங்காரு வரைக்கும் அவை எல்லாம் ஏதோ ஒன்றின் அடையாளம் அழிப்பை பற்றி பேசுகிறது. அந்த அடையாளம் அழிப்பை பற்றிய துயர் மனிதர்களாக
எங்களுக்குள் ஏற்படுவதை சொல்லும். நோயல் நடேசனுடன் தொடங்கினேன், அவருடனே முடிக்கின்றேன். அவர் ஒரு மிருக வைத்தியர். அவர் சொல்லுகிறார், இந்த கதையிலே சொல்லுகிறார், அவர் மிருக வைத்தியர் இருந்தாலும் சொல்லுகிறார், 2 கால்களை கொண்ட மிருகங்களாகத்தானே இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த மிருகங்களாகவே ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டில், உலகத்தில் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்கின்ற ஒரு அபத்தத்தையும் வேதனையையும் இந்த தைலம் தருகிறது. ஆனால் அந்த தைலத்தால்